நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. நாரமல ரம்பாவிப வீதியில் சியமலா கஸ்கோட்டுவ பகுதியில் இன்று முற்பகல் 8:45 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லொரியும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கலப்பிட்டமாடு பகுதியிலிருந்து தந்திரிமலை அலாயப்பத்துவ நோக்கி பயணித்த லொரி வீதியை விட்டு விலகி மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு டிப்பர் வாகனத்தில் பயணித்த 4 பேர் காயமடைந்துள்ளனர். எதிர்வரும் சில நாட்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை வரையான கடற்பகுதிகள் மற்றும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி தெரிவித்தார். புலனறுவை மாவட்டத்தில் இதுவரை 2,03,000க்கும் அதிகமானவர்கள் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வறட்சி காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மானியம் வழங்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட செயலாளர் மஹிந்த செனவிரத்ன தெரிவித்தார். நீர்மின் உற்பத்தி 51% அதிகரித்துள்ளதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தாஸ்நாயக்க தெரிவித்தார். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 80% காணப்பட்ட அனல் மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதால் பெருமளவிலான செலவினங்களை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக மின்சார சபை தெரிவிக்கிறது. இதேவேளை லக்ஷபான, காசல்ட்ரி, கெனியன் மற்றும் மௌசாகலை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் தற்போது உயர்வடைந்துள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கினை 80 ரூபாய் கட்டுப்பாட்டு விலைக்கு கொள்வனவு செய்யும் திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் இதுவரையில் சுமார் 1 லட்சம் கிலோகிராம் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. பதுளை, வெலிமடை, கேப்பட்டிபுலம் மற்றும் உவபர்ணகம் ஆகிய பகுதிகளில் சதோச விற்பனை நிலையங்களூடாக உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட்டு வருகின்றது. இதேவேளை அறுவடை நிறைவு பெறும் வரையில் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் நலிந்த பெர்னாந்து குறிப்பிட்டார். புத்தளம் சாலியவ வீரக்குளிய சோலைவன பகுதியில் சட்டவிரோத மண்ணகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 4 புத்தளம் வன பாதுகாப்பு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் வன பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மண்ணகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம் உட்பட 3 டிப்பர் வாகனங்களும் வன பாதுகாப்பு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதுகாப்பற்ற கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் கிணற்றில் வீழ்ந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புரளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொக்கரல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இப்பாகமோ இவ்வளவு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.